பற்றி பார்க்கலாம். தங்கம் வந்து ஒரு நாளைக்கு விலை ஏறுது, ஒரு நாளைக்கு இறங்குது. என்ன பண்ணுறதுன்னே தெரில. பார்க்குறதுக்கே மயக்கமாக இருக்குது. ஏன்னா இது இப்படி ஏறிடுமா, இல்லை இந்த இறக்கத்தை பயன்படுத்தாமல் விட்டால் திரும்ப மறுபடியும் பழைய விலைக்கு ஏறி உச்சிக்கு போயிடுமா அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட குழப்பத்தில் இன்வெஸ்டர் இருக்காங்க. தங்கத்தில் எப்படி முதலீடு பண்ணுறதுன்னு பல பேர் குழப்பத்தில் இருக்கிறாங்க. ஆனால் அதுவும் ஏறி இறங்கிக்கிட்டு தான் இருக்குது. இதெல்லாம் வந்து ஒரு சீராக இல்லாமல் இருக்குது. அதனால் ஒரு பயம் ஏற்படுது. இப்போ வந்து நம்ம தங்கம் வாங்க காத்திருக்கும் தங்கைகளுக்கான ஒரு வீடியோவாக கூட அதை நீங்கள் பார்க்கலாம். அதாவது பணத்தை சேர்த்து வச்சுக்கிட்டு தன் பொண்ணுக்கு நகை வாங்கணும்னு காத்திருக்கிற ஒரு தங்கைகளுக்கான ஒரு பதிவாக இருக்கும். இப்போ அவசரமாக கல்யாணம் வைக்கிறவங்களுக்கு உள்ளது இல்லது. அவசரமாக கல்யாணம் வைக்கிறவங்க தங்கம் வாங்கித்தான் ஆகணும், போய் வாங்கிட்டு செய்கிறது தான் நல்லது. அதே சமயம் 5 வருஷம் 10 வருஷம் கழித்து தேவைப்படுற தங்கத்தை இப்பயே போய் நகைக்கல்ல வாங்கணுமா அப்படின்னு கேட்டால் என்னை பொறுத்தவரையில் அது இப்போ அவசரப்பட்டு வாங்க வேண்டியதில்லைன்றது என்னோடய கருத்து. நீங்கள் வந்து டிமேட் அக்கௌண்ட்டு, ட்ரேடிங் அக்கௌண்ட் திறந்து டாட்டா டிஜிட்டல் கோல்டு, ஒரு டாட்டா கோல்டு பீஸோட விலை வந்து ரூ. 11.50 இருக்குது. இப்போ அது இறங்கும் ஏறும். ரூ. 11.40 போகும், ரூ. 12 வரும், ரூ. 14 இருந்து இறங்கி வந்திருக்கு. ரூ. 14 இருந்திருக்கு ஹை. போன வருஷம் லோ வந்து ரூ. 7 இருந்திருக்கு. பார்த்துக்கோங்க, வித்தியாசத்தை அப்படியே டபுளாக இருக்குது. போயிட்டு இப்போ இறங்கி வந்திருக்கு. இப்போ வந்து அது நீங்கள் தங்க